num dum 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 da da num da num da da num dum dum da da num da da num da da num da num da da num dum da num da num da da num da da num da da num da num dum 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 da da num da num da da num da num dum 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 da da num da dum 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 da da num dum da da num da dum 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 da da num dum da da num da da அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஏழாவது நாள்ல இருக்கோம் இந்த 21 நாள் ப்ரோக்ராம்ல. தியானம் என்ற ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா
வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்றத நேற்று சாய் கிருபா சார் அழகாக சொல்லியிருந்தாரு. குவாண்டம் கோஹரன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்காரு, CEO ஆஃப் த கம்பெனி. காக்னிசன்ட்ன்ற கம்பெனியில் வந்து இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பதவிகளை இருந்தவர் தன்னோட அனுபவங்கள் தனக்குள்ள எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்றத ரொம்ப வெளிப்படைத்தன்மையா, எந்த ஒரு மனதில் வந்து எந்த ஒரு இது சொல்லலாமா வேணாமா, இதனால வந்து என்னென்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இருந்தது அப்படின்னும் போது நம்ம அவர் கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகணும். ஏன் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அவரோட வெளிப்படைத்தன்மை, ஓப்பன்னஸ். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு, நம்மளால ரிலேட் பண்ண முடியும். அந்த பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். தியானம் அப்படின்னு பண்ணுறது வந்து இந்த 21 நாள் தியானம் பண்ணுறது மட்டும் கிடையாது. தியானம் எப்பவுமே வந்து சாந்தா மேடம் இதுக்கு முன்னாடி சொன்னப்பையும் காலையில் தியானம் பண்ணுங்க, ஈவினிங் சென்னை சாப்டர்லையும் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் போகிறோமோ எப்படியாவது தியானம் பண்ணிடுவோம். சாய் கிருபா சார் சொல்லும்போது டெய்லியும் எப்படியாவது அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு 30 நிமிஷம் தியானம் இல்லாமல் இருக்காது, எப்படியா இருந்தாலும் தியானம் இருக்க முடியாது. ஸோ ஒரு தியானம் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அது மட்டும் போதாது, தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து செய்யணும். 21 நாள் ப்ரோக்ராம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு தியானம்னா என்ன, அதோட புரிதல், அதை பற்றி ஒரு கொடுக்கறது, இந்த ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு உந்துதலாக கொடுக்கறது வந்து இந்த 21 நாள். புதாசியோட 40 நாள் ப்ரோக்ராம் நடக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னாலும், அதாவது நம்ம ஆழ் மனசை வந்து மறுசீரமைச்சு அதை வந்து நமக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி, நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றணும் அப்படின்னா ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். பழைய பழக்கத்திலேருந்து பழைய விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு இதில் வரணும் அப்படின்னா ஒரு புதிய பழக்கத்தை உள்ளே கொண்டு வரணும். ஒரு புதிய மனுஷனாக நம்ம இருக்கணும் பழைய இதிலிருந்து அப்படின்னா ஒரு புது பழக்கத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 48 நாள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து 40 நாள் ப்ரோக்ராம். ஸோ இந்த 21 நாள் ப்ரோக்ராம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தியானம்னா என்ன, அதோட புரிதல் அதெல்லாமே வந்து கொஞ்சம் காமிக்கும். இதை தொடர்ந்து கொண்டு போகணும். 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தியானத்தில். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரெகுலாரிட்டி ஆஃப் த மெடிடேஷன். ரெகுலராக இருக்கணும் ஒரு மெடிடேஷனில். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி தான், ரெகுலராக இருக்கணும். நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, 9 மணிக்கு நைட்டு இட்லி தேவைப்படுது. பெரும்பாலான பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கோ 9:30க்கோ போனீங்கன்னா இட்லி இல்லைன்னுவாங்க. சில ஹோட்டலில் தான். இப்போ நீங்கள் அந்த ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது வந்து நாங்கள் வந்து அந்த 9 மணிக்கு ஒரு ஹோட்டல் வந்து ஓகே அங்கே போயிட்டு நீங்கள் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு சொல்லும்போது, இல்லை இந்த நேரத்தில் அந்த ஹோட்டல் திறந்துருக்காது, மூடி இருக்கும், நம்ப முடியாது இந்த ஹோட்டல் வந்து இந்த டைம் இருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா வந்து அந்த இடத்துல ஒரு வியாபாரம்ன்றது இருக்காது. ரைட்டுங்களா? எப்படியா இருந்தாலும் இந்த டைம் போங்க, அந்த ஹோட்டல் திறந்து தான் இருக்கும் அப்படின்னா அப்போ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. அப்போது அந்த டைமில் நீங்கள் ஹோட்டல் திறந்துருக்கணும், இட்லி இருக்கணும், இந்த மாதிரி பொருள் இருக்கணும்னா கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நமக்குள்ள ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும், தொடர்ச்சியாக நம்ம பண்ணணும். ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு ஓகே 4 நாள் ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம். 21 நாள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு 22வது நாள் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஓகே அடுத்தது நாள் இன்னும் வேணும் அப்படின்னும் போது ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னும் போது 22வது நாள் ஓகே
இவ்வளோ நாள் தானே உங்க மனசு சொல்லும். இவ்வளோ நாள் தான் டெய்லி காலைல 6 மணிக்கு எழுந்துட்டோம்ல. பரவால்ல. ஒரு நாள் தானே தூங்கலாம். இது எல்லாருக்குமே இருக்கு இந்த பிரச்சனை. இது வந்து உங்களுக்கு வந்து ஏதோ சொல்றனால இது எனக்கு மட்டும் ஏதோ தனியா வந்து செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்துட்டேன். எனக்கு வந்து கிடையாது, அப்படி கிடையாது. இது எல்லாருக்குமே இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் அந்த மைண்ட் வந்து நம்மள டேக் ஓவர் பண்ண நமக்கு வந்து பண்ணும்போது நம்ம வந்து அத ஓவர் கம் பண்ணணும். சுத்தி இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல யாரோ உங்க வீட்லயே குடும்பத்தில சொல்லுவாங்க. "பரவால்ல என்னப்பா வந்து உங்களோட இதுல என்ன டெய்லியும் காலையில பாவம் 6 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிற தூக்கமே இல்ல. நீங்க கொஞ்சம் பரவால்ல இன்னைக்கு ஒரு நாள் தூங்க பரவால்ல." அப்ப நீங்க கொஞ்சம் லைட்டா இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா, அவ்வளோதான். அவங்க ஒரு இதுல சொல்றாங்க. ஒரு நல்ல இதுல தான் சொல்றாங்க. பட் ஒரு மாற்றத்த கொண்டு வரணும்னா, அதுக்கு வந்து சில உழைப்பு குடுக்கணும். அதுலயும் வந்து இந்த மாரி உழைப்புன்றது வந்து ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஒரு வேலை செய்யணும்னா, நீங்க வந்து வெளிப்புறத்துல ஈஸியா போய் செஞ்சிடலாம். இப்படி போயிட்டு கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனா செய்யலாம். ஆனா, ஒரு மனத வந்து நாம வந்து பழக்கப்படுத்தணும் அப்படின்னும்போது, ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மனம், வேற ஒரு விதத்துல பழக்கப்பட்ட மனம், புதுசா உங்க பாட்டுக்கு வந்து ஒரு சைட்ல வந்து பழக்கப்படுத்தணும் அப்படின்னா, கொஞ்சம் சிரமம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வந்து அந்த ஆன்ம சக்தி தேவைப்படுது. அதாவது வில் பவர் தேவைப்படுது. காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க. உங்க முன்னாடி காஃபி வந்து நிக்குது ஒருத்தவங்க பக்கத்துல. இல்ல அந்த காஃபி ஸ்மெல் வருது. உங்க மனசுல வந்து வருது. ஓகே பரவால்ல ஒரு நாள் தான் காஃபி சாப்பிட்றேன். எங்கருந்து காஃபி ஸ்மெல் வரும்? பக்கத்து வீட்லயா? அவங்க தான் போடுறாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல அவங்க தான் பண்றாங்க. சரி சாப்பிட்டுடலாமா? எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த அர்ஜ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதோட தாக்கம். அத வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க அத ஓவர் கம் பண்றீங்கன்றத பொறுத்து உங்க மனம் எந்த அளவுக்கு வந்து உங்க மனம் சொல்லும். இருந்தாலும் அத வந்து இல்ல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறது தான். நீங்க எந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்றது உங்களோட ஆன்ம சக்தியில பார்த்தாலே தெரிஞ்சிரும். நீங்க ஒரு நெனச்சிருக்கீங்க இதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடாது 21 நாள் இல்ல 40 நாள் இதுக்கப்புறம் வந்து காஃபி சாப்பிடக்கூடாது. ஆனா, உங்க மனம் வந்து அந்த இடத்துல சொல்லும் அந்த மாரி, ஓகே ஸ்மெல் வருது, நல்லா இருக்குது. இந்த மாரி காஃபிய சாப்பிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப மாசமாச்சு. ஒரு தடவ தான் சாப்பிட்றேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லுது. ஆசை தூண்டுது. ஆனா, நீங்க அந்த இடத்துல கைவிட்டுட்டீங்க உங்களோட குறிக்கோள அப்படின்னா, உங்களோட வில் பவர் ரொம்ப கம்மின்னு அர்த்தம். தியானம் பண்ண பண்ண வில் பவர் அதிகமாகும். ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ரெகுலாரிட்டி ஆஃப் த மெடிடேஷன். அதாவது தியானத்தில் தொடர்ச்சின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி. இந்த இந்த ரெகுலாரிட்டி அதாவது தொடர்ந்து நம்ம செய்யறதுல வந்து 2 விஷயம் முக்கியம். 2ஆ பிரிக்கலாம். டிசிப்ளின் பண்ணணும் உங்களோட அடுத்தது கன்சிஸ்டன்சி ஆங்கிலத்துல. தொடர்ந்து அத செஞ்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற தியானம் வந்து நாளைக்கு அதே மாரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து அப்படியே பரவச நிலை அப்படியே வந்து நான் விட்டு வரக்கூடாதுன்னு நினைப்போம். ரொம்ப நல்ல அனுபவம் இருக்கும். சில பேருக்கு ஒரு விதமான இது இருக்கும். எல்லாமே இருக்கும். இன்னும் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் நெறைய வெறும் சிந்தனைகளாவே இருக்கும். இன்னொரு நாள் உட்காரணுமா இன்னைக்கு வேண்டாமே அப்படின்ன மாரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். ஆனா இருந்தாலும் நீங்க தொடர்ச்சியா நீங்க வந்து பண்ணணும். இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கும் பண்ணுவோம் அப்படின்ற வரும். அடுத்த நாள் வந்து அதுக்காக ஒரு நாள் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே, நாளைக்கு பண்ணணுமா உங்க மனசு சொல்லுதுன்னா, நீங்க வந்து அப்ப விட்டுறக்கூடாது. அந்த மாரி சூழ்நிலையில உங்க மனச நீங்க விட்டுக் குடுக்கக்கூடாது. நீங்க வந்து இல்ல நான் பண்ணணும். நான் எப்படியா இருந்தாலும் அந்த தியானத்தை தொடர்ந்து அந்த கொண்ட ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு நான் 21 நாள்ல கண்டிப்பா நான் பண்ண போறேன். பண்ணியே முடிக்கணும். எதா இருந்தாலும் ஆகட்டும். இல்ல அடுத்த ஒரு 48 நாள் ஒரு குறிக்கோள வச்சுக்கங்க. அடுத்த ஒரு 48 நாள் நான் பண்ண போறேன். அவ்வளோதான். என்னனாலும் சரிதான். கல்யாணம், காது குத்துக்கு போகணும். இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து உங்க ஒரு ஏதோ ஒரு இது அட்டெண்ட் பண்ணணும். என்னனாலும் சரிதான். நான் கண்டிப்பா. அதுக்காக நான் வந்து என்ன சார் நீங்க வந்து நான் வந்து ஒரு ஒரு கல்யாணம் ஃப்ரெண்டோட கல்யாணம், இல்ல சொந்தக்காரங்க கல்யாணம் நான் போய் அட்டெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அட்டெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லல. டெய்லியும் 8 மணிக்கு சாப்பிடுற ஆள் நீங்க. அதே 8 மணிக்கு தான் சாப்பிடணும். சில நாள் வந்து 9 மணிக்கு சாப்பிட்டுருப்பீங்க. சில நாள் 10 மணிக்கு சாப்பிட்டுருவீங்க. பட் சாப்பிட்டுருக்கீங்க ரைட்டா? சாப்பிடாம இன்னும் எங்கேயும் கொஞ்சம் டைம் மிஸ் ஆகும். பட் சாப்பிட்டுருவீங்க.
ஸோ அந்த மாதிரி எப்படியாவது கொஞ்சம் இன்னைக்கு வந்து 8 மணிக்கு பண்ண முடியல தியானம், அட்லீஸ்ட் 9 மணிக்கு. இல்லை முன்னாடியே பிளான் பண்ணிட்டு 5 மணிக்கு பண்ணி முடிச்சிடுங்க. பிளான் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணணும். உங்களால் நீங்கள் பிளான் பண்ணலைன்னா உங்களை வந்து வேற யாரோ பிளான் பண்ணிடுவாங்க. நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் உங்கள் நாள். இன்னைக்கு நாள் நீங்கள் இன்னைக்கு அந்த நாளை எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, இந்த இன்னைக்கான நாளை வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நாளாக மாற்றணும்னா எந்த ஒரு 3 விஷயம் பண்ணணும். திருப்பி நைட்டு முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணீங்களா முடிஞ்சால் நீங்கள் எழுதுங்க. ஒரு ஜேர்னலிங் வந்து செட்டப் பண்ணீங்க. இது வந்து என்னோட 5 மினிட் ஜேர்னல், 5 நிமிடம். இதில் இதுதான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு என்ன வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து சில இது இருக்கும். அதாவது வந்து சில கேள்விகள் 1, 2 இன்னைக்கான நாள் எப்படி இருக்கணும். ஸோ இதுலேயுமே நான் வந்து ரெகுலர் கிடையாது. இதில் நான் ரெகுலர் கிடையாது. எப்படியாவது வந்து 5 நிமிஷம் தான் இதை எடுத்துக்காது. மேக்ஸிமம் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்காது. ஆனால் இந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் நான் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வரணுமே அப்படின்னு நான் நினைக்கும்போது ஒரு 10 நாள் பண்ணேன், அடுத்து 2 நாள் பண்ண முடியல. அப்போ ஓகே என்னன்னாலும் சரிதான். அப்போ என்னோட அந்த பழக்கத்தை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே இதை நான் பண்ணணும். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஹேபிட் ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. ஏற்கனவே நீங்கள் செஞ்சிருக்கிற பழக்கத்தோட நீங்கள் வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறது. அப்போ நீங்கள் வந்து செஞ்சுருவீங்க. ஓகே ப்ரஷ் பண்ணி முடிச்ச உடனே இதை நான் செஞ்சிடணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிடணும். இல்லை சாப்பிட்டுட்டு நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண முடிச்ச உடனே நான் இந்த வேலையை செஞ்சுருவேன். ஏதோ ஒரு வேலை, நீங்கள் இதுன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் தியானம் பண்ணி முடிச்ச இது ப்ரஷ் பண்ணி முடிச்ச உடனே நான் காலையில் தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நான் தொடர்ந்து அதை என்னால் பண்ண முடியுது. ஒன்று தொடர்ந்து நீங்கள் செய்யணும் தியானத்தை. எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் அதுதான். அதுலேயும் தியானம்ன்றது அந்த ஒன்று. உங்களுக்கே தெரியும் தியானம் பண்ணால் எல்லாமே வாழ்க்கையில் எல்லா விஷயமும் பண்ண முடியும். நேற்று சார் கூட சொல்லியிருந்தாரு ஒரு சொந்த அனுபவத்துல இருந்து. 2வது ஒழுக்கமாக இருக்கணும், நம்மளோட டிசிப்ளின் இருக்கணும். ரோடு போடுறாங்க, அந்த 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 கல் இது எல்லாமே எல்லாம் வச்சுட்டு ரோட் ரோலர் வந்து எல்லாமே ரெடி பண்ணுது. அடுத்த நாள் வந்து தண்ணிலாம் தெளித்து ரெடி பண்ணுறாங்க, அப்படியே விட்டுடுறாங்க. ஒரு நல்ல மழை வருது, அடித்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுது. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் தியானம் பண்ணுறோம், 3 நாள் பண்ணுறோம், இல்லை 1 வாரம் பண்ணுறோம், அப்படியே விட்டுடுறோம். வீடை க்ளீன் பண்ணுறோம். வீடு என்ன பண்ணோம், டெய்லியும் நம்ம க்ளீன் பண்ணுறோம், சுத்தம் பண்ணுறோம். ஒரு 2 நாள் பண்ணலை அப்படின்னா அடுத்த நாள் ஒரு வீடு பெருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்குதுன்னு வச்சுங்க. பெரும்பாலும் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்குன்னு வச்சுங்க. அடுத்த நாள் நீங்கள் பண்ணுறது அது ஒரு 3 நாள் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அதே 1/2 மணி நேரம் நீங்கள் பண்ண முடியாது. கூட ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அடுத்த நாள் அதே மனநிலை கொண்டு வரது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ நீங்கள் தியானம் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும், ஒரு ஒரு 30 நாள் பண்ணுறீங்க, இல்லை 20 நாள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பண்ணல அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோம், திருப்பி பழையதுக்கு வந்துடும். நம்மளோட உடம்பு நல்ல ஒரு ஆர்ம்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுது, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, ஓகே நல்லா சூப்பர் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. திருப்பி பண்ணலன்னா உடம்பு பழைய நிலைமைக்கு போகுது. இப்போ நம்ம தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், 15 நாள் பண்ணுறோம், இல்லை ஒரு 5 நாள் பண்ணுறோம், நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கிது. காலையில் நல்லா எழுந்திருக்கிறேன், என்னோட மனம் நல்ல ஒரு அமைதியாக இருக்குது. நான் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இப்போ நேற்று சொன்னாங்க, இன்னொரு மேடம் கூட சொன்னாங்க, நான் உட்காரவே முடியாது, எனக்கு வந்து ஸ்பாண்டி கழுத்தெலும்பு தேஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் கீழே தரையில் உட்கார முடியாது. இப்போ நான் உட்கார முடியுது சார் 4 நாள் ப்ரோக்ராமில் தியானத்தில். ஸோ தொடர்ந்து பண்ணுறாங்க, ஓகே. இப்போ ஒரு 4 நாள் பண்ணிவிட்டு இல்லை ஒரு 2 வாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும், நம்மளோட பழைய நிலைமைக்கு நம்மளோட உடலும் மனமும் போயிடும்.
எப்போ போயிடும்? அப்போ வந்து உங்க பக்கத்துல இருக்கவங்க யாரோ ஒண்ணு சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு போறாங்க. உங்களோட மைண்ட் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா, அது எடுத்துக்கும். அதுலயும் நம்மளோட சமூகத்துல வந்து என்னன்னா, ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சமூகத்துல, ஒரு பொசிஷன்ல ஒரு 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 தகுதியில இந்த மாரி ஒரு ஒரு ஜெனரல் மேனேஜரோ, இல்ல இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க சொன்னா கரெக்ட் தான். இவங்க சொன்னா கரெக்ட் தான். சச்சின் டெண்டுல்கர் சொன்னா கரெக்ட் தான். விராட் கோலி சொன்னா கரெக்ட் தான். இல்ல இந்த நடிகரோ, நடிகையோ சொன்னா கரெக்ட் தான். அத நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க சொல்றாங்க வந்து இந்த இந்த ஒரு உடல் உபாதை வந்து கண்டிப்பா இதுக்கு மருந்தே கிடையாது. நீங்க இப்படிதான் பண்ணி ஆகணும். இப்ப தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றோம்? இல்ல நீங்க வந்து தியானம் பண்ண பண்ண எல்லாமே மாத்த முடியும். இப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்க? ஸ்பான்டைலிட்டிஸ் நான் வந்து உட்காரவே முடியாது. எல்லா டாக்டர்ட்டயும் போயிட்டோம். ஆனா முடியாது. ஆனா என்ன உட்காரவே முடியாது கீழ. இப்ப என்னால உட்கார முடியுது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து திருப்பி நம்ம வந்து பண்ணாம விட்டுட்டு, மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, எதிர்மறையா சில விஷயங்கள கொண்டு வராங்க, சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட மனம் ஏத்துக்குது. அப்ப நீங்க பழைய மனநிலைக்கு போயிடுவீங்க. புதிய ஒரு மாற்றத்த வந்து ஒரு கொஞ்ச நாள் அந்த மாற்றம் தெரிஞ்சுது. ஒரு வாழ்க்கையில நம்ம பெர்மனன்ட்டா நிரந்தரமான ஒரு மாற்றத்த கொண்டு வரணும்னா, அத தொடர்ந்து செய்யணும். நான் இந்த மாரி இருக்கணும், இவங்கள மாரி இருக்கணும், அமுதா மேடம் மாரி இருக்கணும், புவனேஸ்வரி மேடம் மாரி இருக்கணும், தினேஷ் சார் மாரி இருக்கணும் அப்டின்னா, அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே 3 நாள் பண்ணிட்டு, 4 நாள் பண்ணிட்டு, அதே மாரி இது பண்ணிட்டு, அவங்கள மாரி மாறிட முடியுமா? தொடர்ந்து செய்யணும் நம்ம. ஸோ, அப்ப தியானம்ன்றது வந்து நம்ம தொடர்ந்து செய்ய ஆட்டோமேட்டிக்கா பண்ணும்போது, என்னன்னாலும் சரிதான். நான் பண்ணணும். இந்த வாழ்க்கையான மாற்றம் பண்ணணும். வாழ்க்கையில என்னோட மாற்றத்த கொண்டு வரணும். என்னன்னாலும் பரவால்ல. நீங்க அந்த முடிவு ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க. நெறைய விஷயத்துல உங்களோட வாழ்க்கையில எடுத்திருப்பீங்க. சில முடிவுகள் என்னன்னாலும் சரிதான். அவங்க சொல்றாங்க, இவங்க சொன்னாங்க. நான் இத செஞ்சே தீருவேன் அப்படின்னு நீங்க அதே மாரி உங்களுக்குள்ள நீங்க சொல்லணும். என்னன்னாலும் சரிதான் உங்க மனசுக்கு. உங்க மனசுகிட்ட நீங்க சொல்லணும். என்னன்னாலும் சரிதான் நான் இத செஞ்சு தான் தீருவேன். உட்கார்ந்து தான் ஆவேன் அப்படின்றத சொல்லணும். ஸோ தியானத்த வந்து ரொம்ப தொடர்ந்து பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி சில நாள் பண்ண முடியலையா? ஓகே பரவால்ல. அக்செப்ட் பண்ணீங்க என்னால பண்ண முடியல. அடுத்தது நான் என்ன பண்ணணும்? இத பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அப்படின்றத நீங்க வந்து யோசிக்கணும். ஒரு புக் எடுத்து படிக்க முடியுமா இந்த டைம்ல? ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னால பண்ண முடியல. ஏதோ ஒரு பிரச்சனை வீட்ல சூழ்நிலை இந்த மாரி. என்னால இன்னைக்கு உட்கார முடியல. சொல்லப்போனா அந்த டைம்ல தான் பண்ணணும். உடம்பு அன்னைக்கு வந்து ஃபீவர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னால சுத்தமா உட்கார முடியல சார். அந்த டைம்ல தான் பண்ணணும் முக்கியம். மத்த நாள விட அந்த மாரியான சூழ்நிலை தான் நீங்க பண்ணணும். சரி அந்த மாரி சூழ்நிலை உங்களால உட்கார முடியல. என்ன பண்றது? ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க. ஒரு நல்ல மியூசிக் கேட்டுக்கலாம். இல்ல ஆல்ரெடி தியானத்த பத்தி சொன்னவங்களோட அனுபவத்த போட்டு பார்ப்போம். எப்படி இருக்கு? சும்மா கேளுங்க. ஸோ அந்த அசௌகரியமான சூழ்நிலையுமே உங்களுக்கு சௌகரியமான சூழ்நிலையா நீங்க மாத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ தியானம் ரொம்ப தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு தியானத்துக்கு போகலாம். ஞாயித்துக்கிழமை நம்ம லாங் மெடிடேஷன் ஒரு நெடிய ஒரு டைம் அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தியானம் இருக்கும். தயார்படுத்திக்கங்க அதுக்கு மாரி. தண்ணிலாம் குடிச்சுக்கங்க. கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துக்கங்க. 3/4 மணி நேரம் டைம் போறதே தெரியாது. எப் நம்ம பண்ற தியானத்துக்கு இப்ப யாராவது இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்ல இந்த தியானத்து மேல உங்களுக்கு வந்து அந்த செய்முறை எப்படி சொல்லணும்ன்றது வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒய்ன்னு டைப் பண்ணுங்க. இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எப்படி பண்ணணும் இந்த தியானம்? இல்ல அத பத்தி திருப்பி சொல்லுங்க அப்படின்னா, நாம பண்றதோட தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனாபானசதி தியானம், மூச்சு விழிப்புணர்வு தியானம். நம்ம மூச்ச மட்டும் கவனிக்கிறோம். கண்ண மூடிக்கின்னு, கைய இப்படி கோத்துக்கின்னு, கால கிராஸா அப்படி உட்காந்துக்கணும். சோஃபாலயோ, சேர்லயோ படத்துல காமிச்சிட்டு இருக்க மாரி, உங்க ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி, இந்த மாரி உட்காந்துக்கணும். இல்ல தரையில உட்காந்துக்கிற மாரினா, நீங்க பேக் சப்போர்ட்லாம் எடுத்துக்கலாம். நேரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நேரா இருந்தா நல்லது. அப்படி இல்லையா, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கங்க. உங்களோட கழுத்து, முதுகு எல்லாமே நேர்ல இருந்ததுன்னா நல்லது. இல்ல அதுக்காக ஸ்ட்ரெச் பண்ணின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு உட்கார வேண்டாம்.
கண்ணை மூடிட்டு கையை பார்த்துட்டு வெறும் மூச்சை மட்டும் கவனிக்கணும். ஏதோ ஒரு இடத்துல எடுத்துக்கணும். புருவ மத்தியில் தான் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டு மூச்சை மட்டும் கவனிக்கிறீங்க. ஒரு வாட்ச்மேனு, ஒரு செக்யூரிட்டி இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கேட்டை திறந்து யார் வராங்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு அவரை தாண்டி போக முடியாது. அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி மாதிரி மூச்சுக்கிட்ட இருந்துட்டு உங்களை தாண்டி ஒரு மூச்சு காற்று கூட உங்களை விட்டு உங்களோட கவனம் எல்லாம் போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய அனுபவங்கள் வரும். நம்மளோட வெற்றிடமாக மனம் மாற தொடங்கும். ஏதோ ஒரு சிந்தனை வருது, ஏதோ பற்றி யோசிக்கிறோன்னா பரவாயில்ல, அதெல்லாம் நார்மல் தான். திருப்பி உங்களோட கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. வெளில போகுது கொண்டு வாங்க, வெளில போகுது கொண்டு வாங்க. கடைசியாக ஒரு 2 கை எடுத்து தியானத்தை முடிப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ், உங்களோட இதயத்தை உயர்ந்த உணர்வுகளாக நிரப்புறது, ஹார்ட் எலிவேஷன்றது. அது உங்களுக்கு என் கைடன்ஸ்லையும் நான் சொல்லுவேன். தியானத்துக்கு போகலாம். தண்ணி முடிஞ்ச தண்ணி குடிச்சிக்கங்க. உங்களுடைய ரூமை லைட்லாம் ஆஃப் பண்ணிக்கங்க. நம்ம தியானம் ஆழமாக போகிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கண்ணை மூடி. கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய உடலை ஒவ்வொரு பார்ட்டை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிங்க. கண்ணை மூடி ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கமாக இருக்குது உங்கள் உடல் அப்படியே ஸ்கேன் பண்ணுங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல வலியோ இல்லை ஒரு அசௌகரியமான ஏதாவது உணர்வுகள் வந்ததுன்னா கொஞ்சம் மூச்சை இழுத்து ரிலாக்ஸ் பண்ணி அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு கைகளை உங்கள் இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். சீரான ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள். இன்னும் 2 மூச்சை இழுத்து மெதுவாக ஆழமாகவும் நெடிய மூச்சை இழுத்து விடுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை உங்கள் இதயத்தின் மீது வையுங்கள். உங்கள் இதயம் துடிப்பதை நீங்கள் உணருங்கள். பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த, உங்கள் கடந்த காலத்தில் நடந்த மகிழ்ச்சியான தருணத்தை, மகிழ்ச்சியான அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுங்கள். உங்கள் மனதை அதிலே செலுத்துங்கள். மகிழ்ச்சியான இந்த தருணத்தை நினைவு கூர்ந்து அதிலே உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் இதயம் பேரின்பத்தால், மகிழ்ச்சியால் நிரம்புவதை நீங்கள் உணர முடியும். உங்கள் மனம் முழுவதும் இந்த மகிழ்ச்சியான தருணம் இருக்கும்படி செய்யுங்கள்.
மகிழ்ச்சியான இந்த பேராற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை நீங்கள் உணர முடியும். உங்கள் முகம் புன்னகைப்பதையும் நீங்கள் உணர முடியும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுடன் இணைக்கும் ஒரு உன்னதமான ஒரு பாலம்தான் இந்த இதயம். மகிழ்ச்சியான இந்த உணர்வை இந்த உலகத்திற்கு பிரதிபலியுங்கள். அன்பு நண்பர்களே, நாம் இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொண்டு நம் இயல்பான சாந்தமான அமைதியான நம் மூச்சை கவனிப்போம். உங்கள் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். உங்கள் எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள்.
மூச்சை மட்டும் கவனியுங்கள். உங்கள் முழு கவனத்தையும் உள்ளே போகும் உள்மூச்சும் வெளியே போகும் வெளிமூச்சுடன் மட்டும் வையுங்கள். வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை.
அவற்றை கவனிக்க கவனிக்க மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும். உங்கள் மனம் எண்ணங்களற்ற நிலைக்கு மாறும். மூச்சோடு ஒன்றிணைந்து இருங்கள். எப்பொழுதெல்லாம் உங்கள் மனதில் சிந்தனைகள் தோன்றுகின்றதோ, நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று உணர்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம்
உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள்.
ます。உங்கள் மனம் வெற்றிடமாக ஆகும்போது பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவுகின்றது. இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஒன்றிணைகிறீர்கள்.
நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். நன்றி தெரிவிப்பது என்பது ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு பண்பாகும். இந்த அழகிய பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். உங்கள் இதயபூர்வமான நன்றியை அவர்களுக்கு சமர்ப்பியுங்கள். உங்கள் அறிவாற்றலை மேம்பட பெரிதும் உதவிய உங்கள் ஆசிரியர்களுக்கும் ஆசான்களுக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக விளங்கும் உங்கள் வாழ்க்கையை உங்களோடு பங்கு கொண்டு மகிழ்ச்சியுடன் உங்களுடன் வாழும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறுங்கள். உங்களோடு பணிபுரிவோர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையை இயல்பாக வாழ உதவும் பொருள்கள், இந்த சமூகம், அரசாங்கம், அரசியல் அமைப்பு அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியை கூறுங்கள். உங்களை மென்மேலும் உயர்த்த அவைகள் உதவிகரமாக இருந்தது. இந்த பிரபஞ்சத்தில் வாழும் மரம், செடி, கொடிகள், விலங்குகள், மீன்கள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இந்த உலகத்தை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. மகிழ்ச்சியோடு நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்பட, உங்கள் வாழ்க்கையின் தரத்தை மேம்பட இந்த தியானம் மேற்கொண்டதற்கு முழு மனதோடு நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு இந்த தியானம் எப்படி இருந்தது? உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? என்ன கண்டீர்கள் என்பதை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம்தான். ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும். இறுதியாக உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். 5 4 3 2 1. மெதுவாக கண்களை திறந்து கொண்டு புன்சிரிப்போடு இந்த உலகத்திற்கு வாருங்கள். இந்த இனிய நாளை கொண்டாடுங்கள்.
ஒரு அற்புதமான ஒரு தியானமா, மகிழ்ச்சியான ஒரு தியானமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யாருக்கெல்லாம் தொடர்ந்து அந்த தியான நிலையில இருக்கணும்னு தோணுதோ தொடர்ந்து இருங்க. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு உங்களோட தியானம்? கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வரை நம்ம பண்ணியிருக்கோம் இன்னைக்கான தியானம். யாரெல்லாம் உட்கார முடியாது அப்படின்னு நினைச்சீங்களோ பாருங்க, அவங்களால முடியுது இன்னைக்கு. எப்படி இருந்துச்சு உங்களோட அனுபவம்? யாராவது உங்களே அன்மியூட் பண்ணுங்க, இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். வணக்கம் சார், நான் முத்துசாமி பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்தது சார். இது என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியுது. அதாவது டே பை டே இந்த டிஸ்டர்பன்ஸ் கம்மியாகிறது வருது, தெரியுது, நல்லது, கிளியராகவே தெரியுது. தாட்ஸ் லெவல் ஆகுது தெரியுது. ஒரு லாங் டைம் உட்கார முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு ஆரம்பிச்சிருக்குது. தியானத்துல இருக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குது. நான் 2 நேரம் பண்றேன். மார்னிங் பண்றேன், ஈவினிங் 6 to 7 ஈவினிங் தியானம் ப்ரோக்ராம்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்குது. நல்ல ஒரு எனர்ஜி லெவல் அதிகமாக கிடைச்சிருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. இன்னைக்கான தியானம் எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருந்தது சார். ஒரு இது இல்லை, எனக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. எனக்கு அதிக நேரமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இல்லை. நம்ம குயிக்கா முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். எஸ், தியானம் பண்ண பண்ண நமக்கு அந்த ஒரு இது வந்துடும். ஓ, 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரம்ன்றது 10 நிமிஷம் போன மாதிரி இருக்கும். போக போக 3 மணி நேரம் பண்ணாலும் நிறைய பேர் கேட்பாங்க, 3 மணி நேரமா, எப்படி 3 மணி நேரம் உட்காந்து இருக்கீங்க, உங்களால எப்படி முடியுது? 3 மணி நேரம் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இன்னொன்று 1/2 மணி நேரம் ஒருத்தவங்களால பண்ண முடியுதுன்னா டபுள் 1 மணி நேரம் ஈஸியாக பண்ணிடலாம். 1 மணி நேரம் பண்ண முடியுதுன்னா 2 மணி நேரம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ 2 மணி நேரம் பண்ண முடியுதுன்னா 4 மணி நேரம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அது மாதிரி டபுள் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2 மணி நேரம் 1 மணி நேரம் எவ்வளோ நேரம்னாலும் 10 நிமிஷம் போன மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, உங்களோட அனுபவத்தை ஷேர். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது சந்தேகங்கள், உங்களோட கேள்விகள் இல்லை தினேஷ் சார் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஜோதிலட்சுமி மேடம் எப்படி போயிட்டு இருக்கு? ஷேர் பண்ணுங்க, உங்களோட அனுபவங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே Sir, good morning, sir. First, blessed with the universe for attending this class, sir. Really, it's very blissful. Last class நான் ஸ்டார்ட் பண்ணினேன், பட் என்னால் கன்டினியூ பண்ண முடியல. பட் அப்போ ஒரு எய்ம் எடுத்துக்கிட்டேன், நெக்ஸ்ட் கிளாஸ் கட்டாயம் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணுவேன். பை காட்ஸ் கிரேஸ் நான் இந்த தடவை இது கண்டினியூஸாக அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. நான் ஆக்சுவலி நேற்று நைட்லாம் லேட்டாக தான் படுத்தேன். இன்னைக்கு தமிழ் நியூ இயர், பட் கரெக்டாக அந்த டைமுக்கு ஷார்ப்பாக நான் எழுந்து உடனே செய்யணும்ட்டு அந்த இன்னர் மைண்ட் எப்படி ஓரியன்ட் ஆகுது, நம்மள அறியாமலே நம்ம அடுத்தடுத்து எப்படி ஒர்க் அவுட் பண்றோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும். முதல்ல எல்லாம் நம்ம யோசிப்போம், பட் அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையுமா இல்ல அது விட்டுருவேன். பட் இப்போ
கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து தம் கட்டியாவது நான் இப்ப மார்னிங் எழுந்துட்டேன், ஆக்டிவா எந்திரிச்சு செய்றேன். ரியலி பிசிக்கலா ஐ எம் ஃபீலிங் மோர் சேஞ்சஸ் சார். தேங்க் யூ ஃபார் புதா சிஓ யோர் செல்ஃப் அண்ட் மேடம் அண்ட் ஆல் அதர் பீப்புள் சார். இட்ஸ் a கிரேட் ஒர்க் அவுட் ஃபார் த பீப்புள். உண்மையாலுமே இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே இப்ப நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து they are ready to do this thing sir. Thank you so much. Thank you sir. தேங்க்யூ மேடம். வண்டர்ஃபுல். எங்கேருந்து பேசுறீங்க மேடம்? என்ன பண்ணுறீங்க? Sir, எங்கேருந்து பேசுறீங்க? என்ன பண்ணுறீங்க மேடம்? சேலம் ஏற்காடு அடிவாரம். வண்டர்ஃபுல். சார் நான் ரியலி ஒரு பிளெஸிங் தான் இது, எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங் தான். பிசிக்கலா ஐ எம் ஃபீலிங் மோர் ப்ளஷர். எனக்கு நல்ல ஒரு ஆக்டிவ்னஸ். அதான் சொல்றேன் இல்லைங்களா, இந்நேரம்லாம் எந்திரிக்க மாட்டோம் ஆக்சுவலி 6 o'clock, பட் ஐ எம் நவ் ரெடி டு கெட் அப். நான் என்ன நினைக்கிறேனோ அதை உடனே செய்யறதுக்கு தட் இஸ் அ வே. அதுதான் சார் என்னுடைய பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு இதுல வர நிறைய சேஞ்ச். பட் கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ண முடியுது. நடுவில் ஒரு சில தாட்ஸ் நம்மள மீறி வருது. பட் உடனே நீங்க சொல்ற மாதிரி பிரீத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது மாறுது. இன்னும் நான் டெப்த் நிலைமைக்கு மத்தவங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு போகல. பட் திஸ் இஸ் எனஃப், திஸ் இஸ் ஓகே, திஸ் இஸ் ஐ எம் இம்ப்ரூவிங். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்குது சார். கட்டாயம் ஐ வில் ரீச் தட் லெவல் ஆல்சோ. எஸ் மேடம். நம்ம தியானத்துல ஆழமா போறதோட தியானம் பண்றதே வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் வாழறது, முழுமையா வாழறது தான். எஸ் சார். அது ஆரம்பிச்சிச்சுனாலே நமக்கு அது போதும். அதுவே நமக்கு வந்து எல்லாமே எடுத்துட்டு வந்துடும். ஸோ அதை விட வேற என்ன இருக்குங்க? ரைட்டுங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் மேடம். தேங்க்யூ. எஸ். ஸோ ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க இந்த ஜோதிலட்சுமி மேடம். லாஸ்ட் டைம் ஜாயின் பண்ண முடியல, இந்த டைம் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய எந்த அளவுக்கு அதுக்கான சக்தி கொடுத்தது. நீங்கள் சொன்ன காலையில் தான் அந்த ஃபஸ்ட்டு முன்னாடி பேசும்போது அதே மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. எப்படியா என்னாலும் சரி தான் இந்த செஷன் அவங்க அட்டன் பண்ண தொடர்ந்து. ஸோ அதுக்கான பெனிஃபிட்டாரி போயிட்டு ரொம்ப சந்தோஷம். எஸ். ஸோ வேறு யார் ஷேர் பண்ணுறீங்க? உங்களோட அனுபவம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, உங்களோட தியானம் ஜேர்னி? யோசிக்காதீங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்கள் எப்போ உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதோ, இல்லை யாராவது பேசட்டுமே, அவங்க பேசட்டுமே, நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ நீங்கள் வந்து இப்போ அவங்க பேசுனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஓ இந்த சேஞ்ச் எனக்கும் இருக்குது, ஓகே எனக்கும் இருக்குது அப்படின்றது உங்களுக்கும். அடுத்தது வந்து சில விஷயங்கள் அவங்க ஓகே இந்த மாதிரி பண்ணாங்களா, இப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். ஸோ ஷேர் பண்ணுங்கள், இப்படி தான் இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக எல்லாமே எனக்கு இந்த சேஞ்சஸ் தான் சொல்லணும். இல்லை எனக்கு எதுவுமே சேஞ்சே வரல சார், நான் அவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அது ஒரு சேஞ்ச் தான். ஸோ என்ன அனுபவங்கள் இருக்கோ அதை அப்படி நீங்கள் சொல்லுங்கள். எஸ் பிரியங்கா மேடம் சொல்லுங்கள். குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு அனுபவம் வந்து 45 மினிட்ஸுங்கிறது வந்து அப்பா என்னமோ தியானம் ரொம்ப நேரம் இன்க்ளூட் அந்த தாட் வந்ததே கரெக்டான்னு தெரியல. பட் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்தது. டைம் இன்க்ரீஸ் ஆக ஒரு ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி, ஐயோ நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல். அது கரெக்டா என்ன தெரியல, ஆனா அந்த தாட் இருந்தது இன்க்ரீஸ் ஆகும்போது. அது எப்படி சார், அது கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரியா, அந்த நேரத்துல அதை யோசிக்கிற மாதிரியா அது இருக்கலாமா? நீங்கள் அந்த டைமில் வந்து ஒரு தாட் இருக்குதுன்னா, அதாவது நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு தெரியுதுன்னா, அதாவது அதுவும் அதாவது நமக்கு ஒரு சராசரியாக ஒரு 50,000 60,000 எண்ணங்கள் இருக்குன்னா, 0க்கு ஒரு மில்லி செகண்டில் போகும் சம்டைம்ஸ். சில டைமில் நமக்கு குறையும் போதே நமக்கு அந்த அனுபவங்கள் வர ஆரம்பிக்கும். அதாவது ஃபுல்லாகவே 50,000 எண்ணங்கள் இருக்குது, 50,000 கம்ப்ளீட்டாக போயிட்டு எதுவுமே இல்லாமல் வந்து இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம குறைய ஆரம்பித்தாலே அந்த 50,000லேருந்து ஒரு 10,000 8,000 இல்லை 200 300 அப்படி இருக்கும்போது ஸ்டில் ஏதாவது ஒரு தாட் இருக்கும். அந்த ஒரு தாட்டு வந்து சிந்தனை வந்து இந்த மாதிரி வரலாம். ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள், ஆனால் எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் எண்ணங்களற்ற நிலைன்றது வந்து இருக்கும். அது சில டைமில் உணர முடியாது. அதாவது இப்படின்றதுக்குள்ள இப்படி போயிடும். அது வந்து இந்த இப்படிங்கிறதுக்குள்ள இப்படி போகிறதுன்றது வந்து இப்படி போயிட்டு டக்குன்னு இப்படி போயிடும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஒரு செகண்டே நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அப்போ 1 மில்லி செகண்ட் அதில் ஒரு 100ல் ஒரு செகண்ட் ஒரு பங்குன்னும் போது எதை உணர முடியாது.
அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடியில ஒரு லைட் ஃபீலிங் நீங்க சொல்லியிருந்தது, அது என்னால ஒரு விஷயம் அது ஒரு அற்புதமா இருந்த மாதிரி இருந்தது சார். அந்த லைட் ஃபீல் இருந்தது. ரொம்ப ஒரு செகண்ட்னாலும் அந்த செகண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி, என்னமோ எங்கேயோ போன மாதிரி ஒரு அந்த ஃபீலும் இன்னைக்கு இருந்தது. மற்றபடி தாட்ஸும் வரப்போகவும் இருந்தது, அந்த ஃபீலும் எனக்கு கிடைச்சது. ரெண்டுமே இருந்த ஒரு இதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சது சார். எனிவே தேங்க்ஸ் ஃபார் திஸ் குரூப் மெடிடேஷன். சாப்பாடுன்னா கூட்டு இருக்கணும், சாதம் இருக்கணும், சாம்பார் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், பொரியல் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். வெறும் பொரியல் மட்டுமே வச்சு நான் சாப்பிட முடியாது. வெறும் கூட்டு மட்டுமே வச்சேன்னா இது என்ன இது அப்படின்னு வேற எதுவுமே இல்லையான்னு கேட்போம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எஸ். ஸோ அந்த லைட்னஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்களோட அந்த காஸ்மிக் எனர்ஜி உடம்புக்குள்ள போக 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 வந்து எம்டியாக, அதாவது நமக்கு வந்து நம்ம வந்து 99% ஆற்றலால் ஆனது. ஸோ 1% தான், 1%ன்றது கூட கம்மி. ஸோ இந்த திடப்பொருள் மனம்ன்ற அந்த உடல்ன்றது வந்து திடப்பொருள்ன்றது இப்போ மைக்ரோஸ்கோப்புக்குள்ள நம்ம வந்து இந்த உடம்பை பார்த்தீங்க அப்படின்னா கீழே போக 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 நம்ம வந்து அடுத்த வர இதில் வந்து திவ்யா மேடம் டீட்டெயில் எடுப்பாங்க. ஸோ அந்த செல்லை வந்து பார்க்கும்போது செல் அளவுக்கு போகிறோம் அப்படின்னா உறுப்புல இருந்து ஆர்கன்ஸ் அந்த இதுல இருந்து அடுத்தது வந்து ஒரு செல்லுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு நம்ம உடம்பே வந்து செல்களால் ஆனது. எல்லாம் இந்த நைட்ரஜன் ஆட்டம், அந்த ஆட்டம், இந்த அந்த அணுக்களால் ஆனது. அந்த அணு வந்து பார்த்தீங்கன்னா அணுக்குள்ளே திருப்பி உள்ளே போனீங்கன்னா இந்த எலக்ட்ரான் புரோட்டான் சொல்கிற அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 99.99 13 ஃபுல்லாகவே வந்து எம்டி, காலியாக தான் இருக்குது. அந்த 0.99 ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? 99.99% வந்து காலியாக தான் இருக்குது. ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா 100 தான். ஸோ அப்போ அந்த அணுன்றது வந்து முழுமையாக வந்து எம்டி தான். அப்போ மீதி அந்த 0.00001 அந்த அப்படின்றது வந்து 1ன்றது வந்து என்னன்னா அதான் வெயிட். அதை ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. 0.001. ஸோ அப்போ நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அணுவே அப்படின்னா ஃபுல்லாகவே நம்மளால அணுக்களால் ஆனவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்டி தான். மீதி அப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஆற்றல் தான். தியானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இந்த 99.99% பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றல் அந்த இதுக்கு போகிறோம், அந்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அந்த ஆற்றல் பலவிதமான நிலைகள் காமிக்கும். இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. காற்று வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த ஷேப் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் எனர்ஜி வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. குட்டி குட்டி அணுவை வந்து ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே போட்டுட்டு அப்படியே இப்படி காமிச்சேன்னா நம்ம உடம்பு அப்படி தான். ஸோ அந்த எனர்ஜின்ற இதுக்கு நம்ம போகிறோம் அந்த டைமில். அப்போ வந்து நம்ம வந்து சில இடம் இல்லாத மாதிரி இருக்கும், சில இது இல்லாத மாதிரி இருக்கும், கை இல்லாத மாதிரி இருக்கும், கால் இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி என்னன்னா அந்த இது முழுமையாக நீங்கள் அந்த எனர்ஜி இதுக்கு போறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ண. தேங்க்யூ மேடம், தொடர்ந்து செய்யுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. ஸோ 7:25 டைம். யாராவது லாஸ்ட் ஷேரிங் இன்னைக்கு லாஸ்ட் டீல் ஆஃப் த டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எஸ் ஆரோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி போயிட்டு இருக்கு சார்? முதலில் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார். அதாவது இது நாள் வரைக்கும் வந்து அந்த எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு டைம் போனதே தெரியல. 3/4 மணி நேரம்ன்றது வந்து எனக்கு போனதே தெரியல. ஏன்னா மூச்சு வந்து உள்ள இழுக்கும் போது வயிறு ஃபுல்லாகிற மாதிரி, வெளியே விடும்போது வயிறு அப்படியே எம்டி ஆகிற மாதிரி, அப்படியே அதே கவனத்திலே இருந்ததுனால எனக்கு எந்த விதமான வேற சிந்தனைகள் கூட ஒரு 2-3 தடவை வந்தது. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அனுபவம், நல்ல அனுபவம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சு. அப்புறம் இந்த டைம் கிடைக்கும்போது செய்யலாமா, நேற்று சாய் சார் சொன்ன மாதிரி எப்பயுமே செய்யலாமா, இல்லை இந்த குறிப்பிட்ட டைம் தான் செய்யணுமா அப்படின்றது தெளிவாக. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில எப்படி இருக்கு சார் தியானம் பண்றதுன்னா? ரொம்ப முன்னேற்றம் சார். ஒரு 8ஆம் தேதி நான் அன்னைக்கு மத்தியானம் மேலே மெசேஜ் வந்துட்டு, அதனால வந்து அன்னைக்கு அட்டன் பண்ண முடியல. மறுநாள் 2வது நாள்ல இருந்து நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். நேற்று சாய் சாருடைய பேச்சை கேட்டதுலேருந்து ரொம்பவும் இருக்கு. நல்ல
அனுபவங்கள் நல்லா இருக்கு. சந்தோஷம் சார். தேங்க்யூ சார் உங்களோட அனுபவம் சார், உங்களோட பகிர்ந்ததுக்கு. தியானம் எப்போ வேணால் பண்ணலாம் சார். நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணலாம். தியானம் கற்றுக்க ஆரம்பிக்கும் போதோ இல்லை ஸ்டார்டிங் இது பண்ணும்போது ஒரு இதில் நம்ம பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டைம், குறிப்பிட்ட இடம், இதை குறிப்பிட்ட டைம், குறிப்பிட்ட இடத்த நீங்கள் வந்து ஒதுக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு டைம் வந்து எப்பயுமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக அந்த டைமில் பண்ணணும். காலையில் 6 மணிக்கு பண்ணுறோமா, ஓகே இந்த டைமில் பண்ணணும். இந்த இடம் அந்த இதில் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கணும், நல்லா அதில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது எப்போ வேணால் பண்ணலாம். அது ஒன்று. ஒரு நாளில் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில், அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் டைம் கிடைக்குது, இல்லை 10 நிமிஷம் டைம் கிடைக்குது, 5 நிமிஷம் டைம் கிடைக்குது, பண்ணலாம். நம்ம வெளியில் எங்கேயோ போகிறோம், வெயிட் பண்ணுறோம், எங்கேயோ ஒரு இதில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பார்க்கணும், ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் இருக்குது, நமக்கு சும்மா இருக்குது, யோசிக்கிறது எதுவுமே இல்லை, நாளைக்கு என்ன செய்யணும் வேலை, இதை பற்றி ஏதாவது நீங்கள் யோசிக்கலாம். இல்லை நாளைக்கு எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, மனம் வந்து ஏதோ அலைப்பாயுது எதை பற்றியோ அப்படின்னா உடனே ஓகே 5 நிமிஷம் உட்காந்து இல்லை 10 நிமிஷம் அந்த டைம் வந்து நேரத்தை வந்து அப்படி தியானத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ எப்போ ஒன்றா பண்ணலாம். இதில் வந்து இப்படி தான் பண்ணணும், இந்த நேரம் தான் அப்படிலாம் கிடையாது. ஸோ கூட்டு தியானமாக பண்ணும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். 3 மடங்கு தனியாக பண்ணுறதுக்குமே அது நீங்கள் வந்து நீங்களே உங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஓகே நான் இந்த 6 to 7 கூட்டு தியானம் பண்ணுறோம், தனியாக உட்காந்து தியானம் பண்ணுறேன், எப்படி இருக்குது, என்ன மாதிரி அனுபவங்கள் இருக்குது, எப்படி நான் உணர்றேன், இப்போ நான் கூட்டாக உட்காந்து ஒரு குரூப்பாக உட்காந்து பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொல்கிறத முழுசுமே நம்பாதீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்து மூலியமாக நீங்கள் செஞ்சு ஓகே இது சொல்கிறாங்க, ஓகே சாய் சார் சொல்கிறாரு அந்த மாதிரி இருக்குது, ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். உங்களோட சொந்த அனுபவத்தில் இருந்து நீங்கள் அதை வந்து அதுதான் உங்களுக்கு வந்து அதுதான் ஞானம்ன்றது. அறிவு மற்றவங்க கிட்ட இருந்தோ மற்றவங்ககிட்ட படிக்கிறது கேட்கறதெல்லாம் அறிவு. அந்த அறிவு ஞானமாக மாறுறது வந்து நம்மளோட சொந்த அனுபவம் முடியும். சந்தோஷம் சார், தேங்க்யூ. உங்களோட கேள்வி வந்து சந்தேகம் தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். சந்தேகம் தீர்வாகுது சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இருக்குது, சில பேருக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டதுனால மற்றவங்களுக்குமே அது வந்து பயன்பட்டு இருக்கு. தேங்க்யூ சார். எஸ் தினேஷ் சார். ஹலோ சார், எல்லாருக்கும் இது வந்து என்னோட செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி முன்னாடி ஒரு 3 to 4 months பேக் 40 day இது எடுத்திருந்தேன். அது வந்து நான் ஆஃபீஸ்லேயே பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ ஐம் ஃப்ரீ. ஸோ அதை கண்டினியூ பண்ண முடியல. ஐ ஸ்டார்டட் நவ் லைக் 3 days தான் ஆரம்பிச்சது. இப்போ இல்லை மியூட் ரொம்ப blissful ஸ்டேட்டுக்கு போனேன். So the same thing it's happening. Like last 2 days I was struggle பண்ணிட்டு இருந்தேன். இப்போ today was like I felt happy. Like பிரியங்கா மேம் சொன்னதுனால the time slot வந்து increase பண்ணதுனால I was able to concentrate more and was felt happy. ரொம்ப இதுவா இருக்கு. I have a question for you sir. ஒரு question இருக்கு எனக்கு, உங்களுக்கு சந்திரா சார் இருக்கு. So you're doing this service. What is your feeling and experience? உங்களுக்கு how happiness, what are things are giving you? அது வந்து சொன்னீங்க. It will feel like this is a great service what you're guys doing. So what are you feeling? எப்படி உங்களுக்கு வந்து it goes to things these services பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சென்னை சார், சென்னை. ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு. கிரேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம், பட் ஒரு செல்ஃபிஷ் தான், ஒரு சுயநலம் தான். ஏன்னா இதை பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது, ஒரு சந்தோஷம், மற்றவங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது ஓகே ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஏதோ ஒரு இதில் ஒரு கருவியாக இருந்து ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது அப்போ அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் ஹாப்பி உணரும். ஸோ அப்போ வந்து இப்போ பிரியங்கா மேடம் சொல்கிறாங்க, அப்புறம் ஆரவ் சார் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இந்த மாதிரி மற்றவங்க சொல்லும்போது ஓகே எனக்கு வந்து ஓகே இந்த அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட இதில் வந்து மாற்றங்கள் வருது, இந்த மாதிரி அவங்களோட இதில் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஆட்டோமேட்டிக்காகவே. அது வந்து அளக்க முடியாது, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரி அப்படி கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுதான் வந்து வித்யா மேடம் இந்த மாதிரி எத்தனை பேர் எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு செல்ஃபிஷ் ஆக்ட் தான். சுயநலம் தான். ஸோ ஓகே, எனக்கு சந்தோஷம் இருக்கு இது பண்ணும்போது ஒண்ணு. ஸோ இது பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு புக்கு படிங்கன்னு சொன்னாங்க. புக்கு படிக்கிறவங்கலாம் பைத்தியக்காரங்க. இப்படிதான் நினைச்ச ஆள் நானு. தியானம் ஆரம்பிக்கும்போது புக்கு படிக்க சொன்னாங்க. புக்கெல்லாம் படிங்க. புக்கு படிச்சா தான் வந்து அடுத்தது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு கேள்விகள்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே. தியானமே ஆல்ரெடி 3/4 மணி நேரம் பண்ணிட்டுருக்கோம். இதை வேற யார் உட்காந்து நேரம் உட்காந்து படிச்சுன்னு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அப்புறம் புக்கு படிக்க ஆரம்பிக்கும்போது நிறைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி வந்து வாலண்டியரிங் பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னும்போது, இது ஆம், இதுவும் பண்ணி தானே பார்ப்போம் என்ன நடக்குது. நமக்கு இதுவும் செஞ்சு தான் பார்ப்போம் என்ன நடக்குது. நம்ம எல்லாமே வந்து ஒரு இதை ஒரு ஹோட்டலில் புதுசாக ஒரு மெனு ஒரு ஃபுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படி பண்ணும்போது ஓகே இதுவும் எப்படி இருக்கு பார்ப்போம். அப்படி பண்ணும்போது ஓகே ஒரு சந்தோஷம். ஸோ நிறைய சேஞ்சஸ் நிறைய இது இருக்கும். ஏன்னா ஒரு வாலண்டியரிங் ஒரு சர்வீஸ் பண்ணும்போது வந்து ஆஹ், ஆஹ், மற்ற ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு இது. ஸோ ப்ளஸ் வந்து சந்திர சார், எஸ்பெஷலி சந்திர சார்கிட்ட நான் சொல்லும்போது வந்து நீங்கள் நம்ம க்ளோஸாக அவர் கூட நான் வந்து இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத வந்து அவரோட செயல்ல இருந்து நான் கற்றுக்க முடியும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதை வந்து செயல்ல இருக்காது. அப்ப அப்படின்னு இருக்கும்போது, அவரு எப்படி இவ்வளோ ப்ரோகிராம் பண்றாரு. ஆனா இருந்தாலும் வந்து இந்த ஒரு ஒரு ஃப்ளையருக்கு ஒரு இதுக்கு ப்ரோகிராமோட ஃப்ளையருக்கு வந்து கமெண்ட் குடுக்குறாரு. ஒரு இன்னைக்கு யுஎஸ்ல அ இது பண்ணிட்டு இருக்காரு. ரிட்ரீட் ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபுல் டே பேக்டா இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ப்ரோகிராம்க்கு 4, 5 ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு. கோச் ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு. இந்த ப்ரோகிராமுக்குமே கமெண்ட் குடுப்பாரு. ஓகே, எப்படி அவரால அந்த ஒரு இது ஸோ அப்ப வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ அத வந்து ஃபுல்லா அவரோட இத வந்து செயல்ல அவர் காமிக்கிறார். சொல்றது மட்டும் இல்ல. அவர் சொல்றாரு, செயல்றாரு. அத வந்து செயல்ல காமிக்கிறார். அப்ப நம்மளுமே கத்துக்குவோம். ஸோ இந்த மாரி பலதரப்பட்ட அ கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது, அ நம்மளே நம்ம சேஞ்ச் ஆகும். நம்மளும் சேஞ்ச் ஆகும். இதுல வந்து என்னோட அ இன்னைக்கு ஓகே நான் இவங்க கூட வித்யா மேடம் ஒர்க் பண்றேன். வீணா மேடம் இவங்க கூட இன்டராக்ட் பண்றோம். இந்த மாரி பல பேர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது, அவங்க கூட நம்ம வந்து சேர்ந்து ஒரு இந்த ஒரு ஒரு செயல் செய்யும்போது, நெறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்மளும் கத்துக்குவோம். சேஞ்ச் ஆகும் நம்மளும் மாற்றங்கள். ஓகே நான் ஏன் இந்த மாரி இருக்கோம்? இப்படி ஏன் பண்ணக்கூடாது? இப்படி பண்ணலாமா? இப்படி போகலாமா? இந்த மாரி செய்யலாமா? ஸோ அந்த ஒரு சில நேரங்கள் சில எதிர்பார்ப்பு இருக்குன்னா, நம்ம ஏன் இந்த எதிர்பார்ப்பு இருக்கு? எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது. ஸோ நம்ம சொல்லணும். ஓகே. அம் அவங்களோட சூழ்நிலையில இருந்து பார்த்தோம்னா, அது ரைட். ஓகே. அவங்க ஓகே. வேற எப்படி நம்ம இத சால்வ் பண்ண முடியும்? வேற எப்படி இத வந்து செய்ய முடியும்? அப்படின்றது நம்மளோட யோசனை. இந்த மாரி நம்மளே வந்து கத்துக்கிறது, சேஞ்ச் பண்றதுக்கு இந்த மாரி இதுவும் வந்து ஒரு வாய்ப்பாவும் இருக்கும். அத தாண்டி இந்த மாரி வந்து நம்ம பண்ணும்போது, ஓகே. மத்தவங்களோட வாழ்க்கையில இந்த மாரி ஒரு மாற்றங்கள் வருதுன்னும்போது, நமக்கு அந்த ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். மெட்டீரியலிஸ்டிக் ஹாப்பினஸ் எப்பவுமே இவ்வளவுதான். அது வந்ததுக்கு அப்புறம் வரும்போது ஒரு இது இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஓ! இவ்வளவுதானா அடுத்தது என்ன? அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இது பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் ஓகே. இந்த வீடியோ இப்ப நம்ம பண்றோம் போயிட்டுருக்கு. YouTubeல எங்கேயோ வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு ஓகே ஆஃப்டர் ஒரு ஈவன் இந்த ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே இந்த சார் இந்த பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரோகிராம் நல்லா இருக்கு. அப்படின்னும்போது அது ஒரு சந்தோஷம். ஸோ வித்யா மேடம் டெஃபினட்டா வந்து அவங்களோட இது பண்ணும்போது ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நிச்சயமா அது வந்து ஒரு மகிழ்ச்சியான இது. நீங்களும் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒரு இதுல. அப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்றத விட நீங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. பட் வண்டர்ஃபுல், Yes, sir. வண்டர்ஃபுல் எஃப்எம். Thank you. Thank you. தேங்க் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஷேர் ஆயிடுச்சு. மறுபடியும் நாளை சந்திப்போம். நாளையிலிருந்து வித்யா மேடம் செஷன் எடுப்பாங்க. இன்னைக்கான நீண்ட நெடிய ஒரு லாங் மெடிடேஷன் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷம். எஸ் வித்யா மேடம் உங்க ஒரு ரீகேப் ஒரு அடுத்த வாரத்தோட இது கொடுப்பாங்க. எப்படி என்ன பண்ண போறாங்க. எஸ். அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு நாம பார்க்க போறது பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது.
இன்னும் இந்த வாரம் வந்து நம்ம இது வரைக்கும் ரத்னவேல் சார் சொன்னாரு மெடிடேஷன் ஏன் தேவை, எதுக்கு தேவை, எப்படி செய்யணும், நம்ம ரெகுலரா செஞ்சா என்னென்ன நம்ம மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு மெடிடேஷன் ஆனது எப்படி நமக்கு வந்து பிசிக்கலாக வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறது, அந்த உடல் நலம் அப்படிங்கிறத விட இன்னும் என்னமெல்லாம் இணைந்திருக்கு, மனம் இணைந்திருக்கு, உணர்வுகள் இணைந்திருக்கு, அதை எல்லாமே எப்படி நாம வந்து ஒரு நேர்கோட்டுல கொண்டு போய் ஒரு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இந்த தியானமானது உதவும் அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ நாளை காலையில இருந்து நான் வந்து ஒரு வாரம் இந்த செஷன் எடுக்க போறேன். உங்களை எல்லாரையும் நாளை மீண்டும் 6 மணிக்கு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்று எல்லாருக்குமே ஒரு நல்ல நாளாக, நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் அமையட்டும். எல்லோருக்கும் என் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. ஓகே மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.